ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூலிகம் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா பார்ட் 6 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 பார்ட் பண்ணியிருக்கோம். அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்குறவங்க பாருங்கள். நிறைய பண்ணியிருக்கோம் பாருங்கள். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது, ஹெல்த் எடுத்துக்கலாம். டக்குன்னு வா, எல்லாம் இடத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்குது. அப்படியே ஓடி ஓடி போயிடலாம். இன்னும் நம்ம இன்னும் எவனுமே நம்ம வழியில் எவனுமே வராமல் இருக்கானுங்க. உருண்டு போ. போகிறான் வந்துட்டானுங்கடா. ஐயே, ஜாக்கெட்டு போடாத பாம்பு வந்துருச்சு. சாவு. நல்ல வேலை இவளுங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை, டப்புன்னு முடிச்சிடலாம். வேறு எவனோ வந்தால் தான் பிரச்சனை. இவளுங்க சிலையாக்கி விட்ருவாங்க அவனுக்கு. ஆடா பாவிங்களா, சொல்லி வாய முறத்துக்குள்ளார ஒருத்தவன் தானே. இது வேறு ஒன்று, எப்படி டாச் பண்ண பற்றியா? டாச் பண்ணிகிட்டே இருப்பேன். முடியாது தம்பி, அடிக்கலாம். அட பாவி, அடிச்சு போடுறான். வாங்க மூஞ்சிலே. கிரெட் ஹவுஸ், நீங்கள் காலை வச்சுருக்குதான், உங்கள் கால் தரையில் படலை. கால் சரியான இடத்துல இல்லை, வேற எங்கேயும் இருக்குது. இதை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. எப்படி டேச் பண்ண பற்றியா? வா திரும்ப வா. ஓ சாவு. என்ன மேடம், கிரெட் ஹவுஸ் கிட்ட தனியாக வந்து மாட்டிக்கிட்டீங்களே. போச்சு எக்ஸு. அவனோட பாவி சரியாக்கிட்டா. நல்ல வேலை இப்போ எவனும் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆனால் சீக்கிரம் ஓகே இல்லைரி. என்னடி ஒன்றா பண்ணிட்டு இருக்கிறேன். டக்குனே தீராவோட நெருப்பு பயன்படுத்தலாம். அப்படியே நம்மளாம் தொட முடியுமா? இப்போ ஓடி வந்து பிடிக்கிற மாதிரி. ஆனால் பாவி, கிரெட் ஹவுஸ் திரும்ப காலம் வைக்காதீங்க, வேற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து தலை கொடு. ஏன்னா ஓப்பன் ஆச்சா இல்லையா? கரெக்டாக ஹோல்டு பண்ணி 6 ஊர் போட்ட ரெட் ஆஃப் சென்ட்டானுங்க. நல்ல பசங்க. அப்படியே மெல்லமாயிரி வரேன். இப்போ சைடில் போ. ரெட் ஆஃப் பாக்ஸே தர்றது அதிகமாக தர மாதிரி தரானுங்க, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. 100 200 தான் வந்துக்கிறானுங்க. நான் சைடில் ஏதோ பாக்ஸு இது இல்லையா? ஓய், நீங்கள் அந்த புட்டியை பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், நான் டோரா மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, கீழே விழுடா. ஆடோ பாவிங்களா, ரெட் ஹவுஸ் பாக்ஸ் வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல, அதுக்கு தான் வந்து அடிக்கடி எட்டி பார்த்து போகணுங்கிறது. இந்த மாதிரி பார்த்தா தான் கொம்பு, ரெக்கை, கண்ணெல்லாம் கிடைக்கும். இப்போலாம் தரானுங்க. அநியாயம்பா, 100 தான் தரானுங்க. பொட்டி பார்க்க பெருசாக இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் இந்த கதவை திறக்கவும் முடியல. பார்த்தா உள்ளேருந்து திறக்கிறானுங்க. 1 டைம் யூஸா, திரும்பி மூடிக்குது. சரி வரேன், மேலே ஏறி குதிராந்தாண்ட உருண்டே ஒரே. சீக்கிரம் டைம் இல்லை, கேமை சீக்கிரமாக முடிக்கணும். பாவிங்களா, அடி கொஞ்சம் அந்தாண்ட. பார்த்து போடா முட்டை தலையா, உந்துடாதடா. உந்துடாண்டா திரும்ப. யாரா இது? நேராக போகலாம். இன்னும் கரெக்டாக தானே கொடுக்குறேன், என்ன அது? பாவிங்களா, அப்படியே மெல்லமா இப்போதான் போடு. இருப்பதில் கடுப்பான விஷயம் என்னன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டு திடீர்னு கீழே போகணுமாம்மா, எப்படி இருக்கும்? எனக்கு தான் வெறியாகும். பாவிங்களா, சரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்துச்சா? அப்படி வெறியாகுதுல எனக்கு. பட்டான்னு வேலை செய்யுதா இல்லையா? வேணாம், போய் குதிச்சு போயிடலாம். ஐயோ போச்சு. பாவி, நான் தாண்டிட்டு விழுந்துட்டானா? கடுப்புடா. முடியலடா. ஒரு மனுஷன்
கை கிட்டினது வாய் கிட்டாத மாதிரி போச்சேடா. எனக்கு பிரியாவது இந்த ஸ்டேஜ் அவன்டா கண்டுபிடிச்சவனுங்க. இது நான் வரேன்னு தெரியுதுல்ல, பெருசாக ஒரு பழைய போட்டிருந்தா ஓடி உருண்டு போயிருப்பல்ல. இந்த மாதிரி எவன்டா சொல்ல துளுண்டு பழைய போட்டு அதுவும் கீழே நெருப்பேற வச்சுருக்கானுங்க. உளுந்தா செத்து போயிடுறேன். கிரெட்டோஸ் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. முடியலடா என்னால். டே மொட்டை, ஐயோ கிரெட்டோஸ் கொஞ்சம் ஒழுங்கா போடா. வேணாம் முடியலடா. டே ஒழுங்கா நேராக போடா. இன்னும் கொஞ்சம் ஆடா வெள்ளமாக அப்படியே 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சுட்டு குதித்தோம்னா முன்னாடி மாதிரியே கீழே வந்துடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ விழுவ மாட்டேன், ஏன்னா இப்போ முக்கால்வாசி வந்துட்டான். தப்புச்சாச்சு. எவன்டாது கதவை தரங்கடா. ஒருத்தனும் இல்லை. எவனாவது கதவை தவங்க என்ட்ரி கொடுத்தானே செம்மையாக இருக்கும். அங்கே பாக்ஸ் இல்லை உண்டா. என்னடா 2 3 தன்ட்டு ஒரு 30 40. என்னது இது? மேலே அங்கே ஏறுற மாதிரி இருக்குது. இது தள்ளுறதா? தள்ளி அங்கே வைக்கணும். அங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறது? அவ்வளோதானே. கரெக்டாக பிடிச்சிட்டான். இந்தாண்டா வழி இல்லை. இந்தாண்டு இருக்குதா? ஏன்டா அதுக்கு எப்படி இது எனக்கு புரியல. இன்னும் திரும்பி ஒரே இடத்துக்கு வர மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் பாவத்தை திரும்பி அங்கேயே வந்துக்கிறான். புரிஞ்சு போச்சு. இந்த தரை வீக்காக இருக்குது. மேலேருந்து அந்த கல்லை கீழே தள்ளி ஒன்றுமோ. ஆமாம் அதே தான். கல்லை வேகமாக தள்ளுறா மொட்டை. வேகம் பத்தலை. வேகம் கிரெட்டோஸ் கொஞ்சம் பெரிய மனசு. இன்னும் வேகம் பத்தலை. வேகம் நீங்களாம் சுண்டு வரலையே அதை தள்ளிட்டு போனோம். நீங்களாம் 2 யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. நம்மளடிக்க இன்னும் ஒரு குட்டி கொஞ்சம் கூடி வரவே இல்லை. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏதாவது பொடி பசங்களாச்சும் விடுவாங்களான்னு பார்த்தா அது கூடி வரல. அவனும் என்னடா பத்தில் சால்வ் பண்ணு. நீங்கள் அந்த பொட்டியை பார்த்தீங்களா? மேலே தெரியுது ரெட் ஹவுஸ் பாக்ஸு. போடு. ரெட் ஹவுஸ் எடுத்துகிட்டே இருக்கிறேன். ஆனால் கத்தி அப்கிரேடு பண்ண பாடு இல்லையே. இது கத்தி மட்டும் இல்லை, அங்கே இந்த பாக்ஸ் இருக்குது. அது பேர் என்னது? கண்ணு ரக்காலாம் கிடைக்குமே. எனக்கு கண்ணு வேணும். ஆடா போங்களா, ரக்க தான் எனக்கு. சரி, இதை என்ன பண்ணலாம்? தள்ளி விடலாமா? என்ன கிரேட் ஹவுஸ் இந்த முக்குறீங்க? இப்போ சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ணலாமா? இங்கேருந்து குதிச்சா முட்டி தெரிஞ்சிடும். சூப்பர் ஹீரோ லேண்டிங். ஆனால் பாவத்தினா அப்படியே குதிச்சிட்டான். கையை வச்சு குதிப்பாருப்பா, அந்த மாதிரி குதிக்கவே இல்லை. வரீங்களாடா? ஆடா பாவி, முட்டாள். என்ன ஒரு முட்டாள். யூ த பிக்கஸ்ட்டு. நான் கிரேட் ஹவுஸை போட்டு முட்டாளுங்களாம். டேய் வெட்டியா. ஏரியஸை கொன்னவனே டெஸ்ட்ராஃப் அட்லான்ஸை இது பண்ணவனேங்கிறான். டேக் ஹீடு. பொசைடன் கிண்டமை நம்ம அழிச்சோம்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. அவங்களுக்கு ஒரு தனியாகவும் என்னமோ சொல்கிறானுங்க. எனக்கு அவ்வளோக்கா இங்கிலீஷ் படிக்க தெரியாது, போகிற அளவு தான். இந்த கிழமை எனக்கு ரொம்ப காண்டேத்துறான். கிரேட் ஹவுஸ் என்னோடய ஆசை வந்து என் பிரதரை கண்டுபிடிக்கணும். எஸ் த அதர் ஒன்று. அவன் நம்ம யூ வில் நெவர் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவன் சொல்கிறான் கிழமை. டே கிழவா, ஓவராக பேசாத. போதுண்டா எனக்கு அவ்வளோ. யுவர் ஜேர்னி, எண்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. ஜேர்னி முடிஞ்சிருமா?
நோ பிஃபோர் மைசன். என்னடா என்ன தரணுங்க என் பையனா? யூ நாட் சீக் த டொமைன் ஆஃப் டெத். கெல்டே வந்து என்னால் தாண்டி மட்டும் வர வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை போட்டு பொழந்துருவேன். ஆமாம், அந்த பவர் இருக்குல்ல, அந்த பவர் விட்டு பார்க்கலாமா? உன் கண்ணை பொங்க வைக்கிறேன் படுறாடி. ஆனால் பாவத்தை எதுவுமே அவனுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ஏதோ கிடச்சிருக்குப்பா. அந்த கிரீட்டோட சாவி கிடச்சிருக்கு. ஓகே, யாரா இங்கே சிலையாக்கியிருக்கான்? அந்த பாம்பா மெடுசா. சாவி எங்கேருந்து எடுக்கிறேன் பார்த்தியா? என்ன உள்ளே சொறி வச்சுக்கிறேன் என்ன? வந்துட்டானுங்கடா பொடி பசங்க. ஆனால் என்ன எலும்பு கூட கிடக்குறானுங்க எல்லாம். வரானுங்க திரும்ப. ஸ்பியர். என்ன ஸ்பியர் போட்டால் முடிஞ்சிடறானுங்க. இந்தா இன்னொரு ஸ்பியர் வாங்கடா. ஒருத்தன் இவனுங்க தொட்டாவே உதிர்ந்துடுறானுங்கப்பா. உதிரி பூ மாதிரியா? போடாந்தாண்ட எந்திரா. இவனுங்களுக்கு கத்தி யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. இவனுங்க சாகவும் மாட்டிக்கிறானுங்க, கடுப்பேற்றிட்டு இருக்கிறானுங்க மேலார். எப்படா 2 பேர் வந்தீங்க? ஒருத்தன் தான் இருந்தீங்க. இன்னொருத்தன் தான் இருக்கிறான். எந்திராடி. சும்மா தொட்டாவே வந்துடுறானுங்கப்பா. எந்திரி அப்படியே பிடிச்சி காலி பண்ணுற மாதிரி. ஒரு காம்போ போகிற வரானுங்களா, அதுக்குள்ளார செத்து போயிடறானுங்க. சேவ் அப்புறம் பண்ணிக்கலாம். சூப்பர் இல்லைடா நீயா? அதுவும் பண்ண மாட்டேங்கிறான்யா. என்ன இது? இடமே அமைதியாக இருக்குது. எவனோ இருக்கிறீங்களாடா? ஒன்றும் இல்லை. பார்த்துக்கிட்டா பின்னாடி டிக்கி சுட்டுற போது கொதிக்குது குழம்பு. ஒரு ரெட் ஆஃப் பாக்ஸ் வச்சுருக்கானுங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கா. ஆனால் என்ன 100 தரீங்க? ஒரு 1000 தரலாம், இல்லை ஒரு 10,000 தரலாம். சில்லற தரமாக என்ன 100? கம்மியாக இருந்தால் எப்படி கத்தி அப்கிரேட் பண்ணுறது? அடுத்து அப்கிரேடுக்கு 17,000 கேட்குறானுங்க. மனசாட்சி இல்லாமல். நீ தானே கேட்குறீங்க, கம்மியாக கேட்க வேண்டியதானே? என்ன தரீங்க? கன்று. இன்னும் ஒரு கன்று தாங்களா? என்னது இது? யாராவன்? பாவி இழுத்துட்டு போயிட்டால அவனை. டேய் நீ பாடுறா. பாவிங்களா, மறைக்க வேண்டியதோட எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறாப்பா. இவளுங்க என்ன தரையில் விட்டு நம்மள அடிச்சுட்டு இருக்கலாங்க. என்னமோ ஒரு அளவுக்கு தான் பொறுமை. பாவி இவளுங்க பாயிராளுங்கப்பா நம்ம மேலே. ஓடி பண்ணல. என்ன எப்படி வேற மாதிரி மேலே உட்காந்துருக்குது? பார்த்தா வேற மாதிரி இருக்குது. இந்த அவன் கண்ணை பொங்க வைக்கிறேன். ஓடி பண்ணல. பாவி திரும்ப இந்த மாதிரி மேலே உட்காத வேற மாதிரி இருக்குது. அப்போ தட்டுப்பட்டுச்சுன்னா என்னன்னு கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது கத்தி, நீங்கள் வேற மாதிரி நினச்சக்கூடாது. அவ்வளோதான். ஒருத்தி காலி, இன்னொருத்தி தாக்குறா. எப்படி தடுத்துக்கிட்டே இருப்போமா? ஓடி வந்து பாயிரம் பற்றியா? தடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ தடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்படி டாச் பண்ணிட்டேனா? டக்குமே ஆடப்பாவி. எப்படி? அவ்வளோதான். எப்படி ஓடி வந்து பயிரம் பார்த்தியா? கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை.
ஓ ரெட் ஆப்ஸ் பாக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வேறு எதுவும் தேவைன்னு நினைக்கிறேன். அடா பாவீங்களா, கரெக்டாக நான் குதிக்கும் போது உடையணுமாடா. ஓடு 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 கதை ஓடுற எவன்டா வழியை அடைச்சி வச்சுக்கிறீங்க பரதேசி பசங்களா. குதிரா கைப்புள்ள பிடிச்சிரு. அப்போ பிடிச்சிட்டான். ஏறு ஏறு உடையுதுரா, டக்குன்னு போடா. ஓடு 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 உருண்டு போ. டேட்டோஸ் வேகம் பத்தில் அப்புறம் புதஞ்சிருவீங்க மண்ணுக்குள்ளாரில் இது லாவால. ஓடு 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 எவன்டா வழியை உடச்சி வச்சுக்கிறானுங்க. நவரு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்பா சூப்பர் ஹீரோ லேண்டிங்ப்பா. இப்படிலாம் பண்ணால் முட்டி தெரிஞ்சிடும், இருந்தாலும் பண்ணுவோம், அதுதான் மாசு. ஓ சைடில் ஒரு புட்டி. ஓ இதே நினச்சி பார்க்குறாருப்பா. டு நாட் லெட் யுவர் காட் டவுன். ஓ உன்னோட கவசத்தை கீழே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சரியான அடி. ஓ இந்த மொட்டை தலையை தான் கிரேட் ஹவுஸு. அவன் தம்பி தான் டிமோஸ். ஓ அவன் உடம்புல மார்க் இருக்குது, நம்ம உடம்புல மார்க் இல்லை. ஓ ஒரு ஸ்பாட்டன் அது தோல்வியை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்கிறான். நீ ஸ்பாட்டனா இல்லை யார் அப்படின்னு கேட்குறான். எஸ்பா தம்பியோட கழுத்தில் கத்தி வைக்கிறான் பார்த்தீங்களா. எஸ் கிரேட்டோஸ் ஆமாங்கிறான். நான் ஸ்பாட்டன் தான் முடிங்கண்ணா. சரி எந்திரி தம்பி ஆகிட்ட எந்திரிச்சு வா, வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். அந்த கிரேட்டோஸ் மூஞ்சில் கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லைப்பா. அப்பா கூட எவன்டா வம்பூர்றான். 4 பேர் வாங்க. ஒரு 100 கூட. 100 எத்தனை வருது? போடு 150 தராங்க. அப்படி போக 1000 தரணும். ஓகேவா? போடு கண்ணு கிடச்சிச்சு. ஒன்று எழுத்து பாரு கொஞ்சம் தான்டா. கத்தியை ஃபுல் பண்ணிட்டு வரேன்டா. உருண்டு போ. இப்போ எங்கே போக போகிறோம்? ஆமாம் நிறைய கிரீட்டோட கதவுகளில் நம்ம நிறைய வர வழியில் பார்த்தோமே, அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். சாவி இருக்குது, ஆனால் எப்படி திரும்ப அங்கே போகிறது? ஐஸ்லேண்ட் ஆஃப் கிரீட். ஓ அந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டோமா? சரி இதோட ஓ ஆமாம் அதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம். இதோட கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய் கைஸ்.